ஸ்ரீலேகா பார்த்த சாரதி அப்படின்னா கொக்கு மீன் திங்குமா, பம்பர கண்ணு வச்சுக்கவா. They started labeling me as a folk singer. I go for a movie alone. 2 படம் 3 படம்லாம் அப்படியே தொடர்ந்துலாம் பார்த்துருக்கேன். மூவி மேலே தனியாக உட்காந்து தியேட்டரில். I like to visit temples. போய் ஒரு ஓரமாக உட்காந்து அப்படியே தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அங்கே நடக்கிற விஷயம்லாம் அப்சர்வ் பண்ணுவேன். I learn a lot from watching people. I do that in my serials also. அப்படி உள்ள போய் அப்படி குத்தும், யாரோ ஒரு டேகரை வச்சு இப்படி குத்துற மாதிரி இருக்கும். நீங்க எல்லாம் பாடுறது இல்லையா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்டு மறுபடியும் தேடி அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட். டேலண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் இடம் கம்மி ஆயிடுச்சு போல. After a certain point of time, you become old for others. You don't feel old. You are the same. Your voice is the same. But people start feeling you're old. குரல் வந்து நீ கிரியேட் பண்ணல. I felt like a football. I was very busy before I got married. அந்த சமயத்தில் I was really in my peak. So a lot of people asked me, என்ன இந்த சமயத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? And many people felt that Sriram is not the correct match for me also. அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம். இந்த காலம் இது 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 இதுவும் நம் வசந்தன் கோ காலம். எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ. Discover iconic temples. Explore vibrant shopping streets. Experience bustling shopping malls. Unwind at stunning beaches. From dawn to dusk, Star City Hotels T. Nagar brings the best of the city to you. நீ அழகு, நீ அறிவு, நீ ஆணவம், நீதான் ஆரம்பம். ஞாபகம் வைத்துக்கொள், விதியை மாற்றும் மதி உன்னுள் உண்டு, புரிந்து கொள். விதிமுறைகளை விதியுடன் விட்டுச் செல். முடியாது என்று சொல்லை முடியும் என்று மாற்றச் சொல். பெண் எனும் கர்வம் கொள்வதில் பிழை இல்லையே. தலை நிமிர்ந்து நடந்தால் உலகம் திரும்பி பார்க்கும் தவறில்லையே. தடம் பதிக்க பாதை தேடும் போது சொல்லும் மந்திரம், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்தன் கோ வழங்கும் அச்சமில்லை அச்சமில்லை வித்தியாசமான நேர்காணல் நிகழ்ச்சி. பிரபலங்களை சந்திக்கிறோம், அவங்களுடைய மறுமுகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், அவங்க சவால்களை எப்படி சமாளிச்சாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த யுக்திகள் நமக்கும் பயனுள்ளதாக அமையும் என்ற நோக்கத்தில் படைக்கப்படும் நிகழ்ச்சி தான் அச்சமில்லை அச்சமில்லை. அந்த வரிசையில இன்னைக்கு நம்மளோட இணையறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை வந்து ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து சிங்கப்பூருக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஒரு நிகழ்ச்சிக்காக. ஃபண்டாஸ்டிக் சிங்கர், திறமையான பாடகி. இவங்க பாட்டுக்கு இந்த மெட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடாமல் இருக்கிற கால்களே கம்மின்னு தான் சொல்வேன். அந்த அளவுக்கு பிரபலமான ஒரு பாடகி திடீர்னு காணாம போயிட்டாங்க. என்ன காரணம் தெரிஞ்சுக்கோ. ஸ்ரீலேகா பார்த்தசாரதி, வணக்கம். வணக்கம். I have a little gift for you. This is full silver dipped in 22 karat gold. Have a look at it. I hope you like it. Wow, beautiful. 9 Skin skincare product. வணக்கம். How are you? I'm good, மாலினி. நான் காணாமலாம் போல, இங்கே தான் இருக்கேன். இல்ல, பாடல் துறையில காணாம போயிட்டீங்களே, என்ன காரணம்? மெயின் ரீசன் ஐ வுட் சே இஸ் பேசிக்கலி எனக்கு பையன் ரொம்ப லேட்டாக பிறந்தான். ஆஃப்டர் 9 years பிறந்தான். ஸோ போத் ஸ்ரீராம் அண்ட் மீ காட் வெரி பிஸி இன் ஆர் கரியர்ஸ் அண்ட் லாட் ஆஃப் சம் இஷ்யூஸ் அண்ட் அப்படியே தட்டி போயிட்டே இருந்தது. ஸோ 9 yearsக்கு அப்புறம் இவர் பிறந்தார், மை சன். அண்ட் மை மாம்ஸ் ஓல்ட், my dad passed away. I don't have a mother-in-law, I don't have a father-in-law to take care of my son. So there was basically no support system. Right. And I was very busy judging Super Singer and other shows, reality shows, and attending programs, traveling all around the world. Ellame nadandhathu. But at this point I had to take a break. And then after he was born, I had to be with him. So அது அப்படியே போச்சு. 1 year, 2 years, 3 years அப்படியே போயிட்டே இருந்தது.
அப்படியே போக 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 ஒரு 6 years போயிடுச்சு. ஸோ இந்த 6 yearsக்கு அப்புறம் when I wanted to come back, too many people had already come from the same reality shows that I was judging. The people that I selected became playback singers. Right. So my irony was that I had to compete with the same people that I selected. Right. ஸோ என்னாச்சுன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்டு மறுபடியும் தேடி அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு டெல்லியிலேருந்து இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி அப்படி கஷ்டப்பட்டு மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட நிறைய பேச்சு வாங்கி அவங்களுடைய ஸ்டூடியோஸில் வெளியில் உட்காந்து தனியாக லைக் பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் எனிபடி ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி ஆர் நோ புஷ் நோ சப்போர்ட் நத்திங். ஸோ தனியாக ஒரு ஊர்லேருந்து ஒரு பொண்ணு நான் ஜாலியாக அப்படியே வந்து சரி ஒரு பிளேபேக்கில் நம்ம எதனா பண்ணலாம் அப்படின்னு கஷ்டப்பட்டு தான் வந்தது. திருப்பி அதுக்கே ஜீரோக்கு போய் திருப்பி ஆரம்பித்தேன். So I got sick at some point of time. I thought என்ன சும்மா எல்லாரையும் சான்ஸ் கொடு சார், I'm back sir, I want to sing அப்படின்னு சொல்லும்போது there were a lot of people who were like okay we will tell you, you know how it is right, yes. We'll get back to you. That's what it started. ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னா என்னடா இவ்வளோ வருஷம் நம்ம வந்து உழைச்சி இவ்வளோ பேர் வாங்கி இவ்வளோ வந்து ஸ்ரீலேகா பார்த்த சாரதி அப்படின்னா ஃபுட் டேப்பிங் நம்பர்ஸ் பாடுவாங்க அப்படின்ற ஒரு லேபிள் வாங்கியாச்சு. ஆமா, உங்களோட திம்ஸ் கட்டையா இருக்கட்டும், உங்களோட கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடிக்கலாமா, கொக்கு மீன் திங்குமா, பம்பர கண்ணு வச்சுக்கவா. எஸ். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன், லைக் தே ஸ்டார்டட் லேபிளிங் மீ ஆஸ் அ ஃபோக் சிங்கர். ரைட். ஸோ நான் வந்து எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சேன், இல்லை நான் ஹிந்துஸ்தானி கிளாசிக்கலி ட்ரெயின்ட் சிங்கர் and I want to do melody songs, I want to do these different kind of genres and all that. But they developed in the industry they developed feeling that இல்லை நீங்கள் வந்து ஃபோக் பண்ணால் தான் ஹிட் ஆகும், நாங்கள் மெலடி சாங் சொன்னால் அது மேலே இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்தது. ஸோ தென் ஐ kept trying, then I started visiting the studios again, I started seeing people again, I started contacting managers, started telling them that I'm back, but still nobody got back because they had a lot of options. Right. And I also feel that after a certain point of time you become old for others. You don't feel old. Yeah. You are the same. Your voice is the same. But people start feeling you're old. So 20-year-old, 19-year-old, they become more attractive, more interested. அந்த மாதிரி ஆயிடுது. So they started coming and conquering our industry more. Right. So அது ஒரு step back. அந்த மாதிரி ஒன்னொன்னா வந்துட்டே இருந்தது. Then at one point of time I thought சரி நம்ம வந்து we'll take it slow. We will go as it comes ன்ற மாதிரி I shut down everything. I said fine, if somebody calls I'll sing, if somebody calls for a show I'll go, otherwise I won't. அப்போ I got into a very low level of mind, you know, and ஸ்ரீராம் கூட சொல்லுவார், வா இங்கே போகலாம் அங்கே போகலாம் இந்த ஷோக்கு போகலாம் இது நடக்குது வா போகலாம் அது போனால். I stopped going, Malini, to all shows. I stopped going for shows, I stopped seeing people, I stopped visiting anywhere. அந்த மாதிரி ஆயிட்டேன். Because you're feeling low. I was feeling low and I was very disappointed with the people that I worked with. Wow. And how much they believed in my talent. They didn't call me. So எனக்கு என்னன்னா they are not my friends or they are not my comrades or they are not my relatives to remember me or support me. Right. As a co-artist they can call me, as a talented person they can call me. But I started thinking சரி டேலண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் இடம் கம்மி ஆயிடுச்சு போல. So I shut down, let's see what happens. I started watching, I started observing. அந்த மோடுக்கு போயிட்டேன். Right. So அந்த மோட்லேருந்து தாண்டி வந்துட்டீங்களா? You still in that mode? No. I'm very happy in the space that I am right now. So I got this opportunity to do serials. Yes. Mega serials on Zee Tamil. So you're doing a fantastic job in it. Thank you. So it's everything that helps me from my childhood. I'm a National School of Drama student. So when I started acting, it helped me a lot. It helped me fight my situation. It helped me to think that I'm busy again. It helped me to cope up my financial independence. Yeah. It helped me to tell my son that I'm busy too. Right? So I'm sure you know this, that when you stop working, your kids also start taking you for granted. Amma is there. Okay. அப்பா ஷோக்கு போகிறாங்க இதுக்கு போகிறாங்க, சரிப்பா ஓகே அம்மா இஸ் தேர், வாட் எவர் ஹேப்பன்ஸ் அம்மா இஸ் தேர். ஸோ அம்மா டசன்ட் கோ எனிவேர். அம்மா இஸ் அட் ஹோம் குக்கிங், பீயிங் வித் ஹிம், சிங்கிங் lullabies for him, doing his homework. அதுவே ஆயிடுச்சு லைஃப். ஸோ வென் ஐ வாண்டட் டு டேக் அப் திஸ் சீரியல்
I spoke to my son. He was 6 years old appo. I told him, Arush, in the madri amma has got an opportunity to get into serials. I'm going to be gone long. If I go in the morning 7:38, I'll be back only at 9:30, 10. Yugi knows, right? Serials la enna agum. So you don't have any personal life, you don't have any time for anything once you get into serials. Morning pona namakku scene irukko illiyo, we have to sit there from morning till night. Okay. So modala vandu he said, "Illama, I'll be very happy if you go. Please go ahead. I want to see you on TV. I want to see you become popular." nu avan sonna. So then Sriram also said, "Why don't you try?" Okay, no problem, pannu appdin sonaru. So then when I got into that mode of serial acting, I was happy that I was working, but again I got into the loop of not being able to be a mom. Did you feel guilty? I felt very guilty because I was not there for my son, to leave him to a van in the morning. Small things, just leaving him to the van in the morning. I think every working woman goes through this. Yeah. எல்லாம் பிகாஸ் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நீ வேலை செய்யலாம், ஆனா அதே நேரத்துல நீ சூப்பர் மாமாவும் இருக்கணும். ஆமா. பட் உங்களுக்கு வந்து ஒரு கதவு வந்து மூடுனுச்சு, சிங்கிங் கரியர் வந்து மூடுனுச்சு, இன்னொரு கதவு திறந்தது. And that's your serial acting. Yeah, but then I'll correct you there. It's not that singing has closed. It's just that I started choosing. Right. I left the option to me. I started thinking I should choose what I want. Rather asking somebody to give me a chance. Yes. I started choosing whether or not I want to do this or not. So I was doing stage performances. I started doing Hindi, Tamil, and I know about 6 languages that I can talk and sing. 13 languagesல பாடியிருக்கேன். Right. ஸோ நிறைய லாங்குவேஜஸ் எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருந்துச்சு. பட் அந்த கண்ணோட்டம் ரொம்ப பர்ஃபெக்டான கண்ணோட்டம்ல. இந்த ஒரு கதவு மூடுனுச்சு, நான் சொன்னேன் இல்ல கதவு மூடல, இது என்னோட சாய்ஸ், நான் டிசைட் பண்ணிருக்கேன், நான் மத்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கதவை ஓபன் பண்ணிட்டேன். அந்த கதவு திறந்துதான் இருக்கு. whenever I want, I can definitely get into it. I know that. எனக்கு நல்ல விஷயம் வந்ததுன்னா அது கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு, அதை யாராலையும் தடுக்க முடியாது. what has to come to me will come to me. இதெல்லாம் கோப்பிங் மெக்கானிசம்ஸ்னு சொல்லலாமா? I don't know, Malari. Probably. எனக்கு என்னன்னா I started becoming very positive at one point of time. And then I'm a great spiritual person now. பாபானா எனக்கு உயிர், சாய் பாபா, முருகன். So I worship them every day. I don't leave without doing puja for them. But does your heart yearn for playback singing? Of course, definitely. So recently kuda I met one or two music directors. I don't want to name them, but I told them, Madri, I want to get back. Please let me know if I can sing for you. I'll be very happy. I'm eagerly waiting to sing for you again. Okay. But the industry is so volatile, illa. Actually, இது சிங்கிங் மட்டும் கிடையாது, நடிப்பு துறையிலையும் இதுவாக இருந்தாலும் ஒரு காலத்துல வந்து சிங்கர்ஸ்னு பார்த்தா விரல் வெட்டி எண்ணக்கூடிய ஆட்கள் தான் இருப்பாங்க. ஒரு 4 பேர் ஜாம்பவான்கள் இருப்பாங்க. அப்புறம் அடுத்த ஃபேஸ்ல இன்னும் ஒரு 4 பேர் ஆட் பண்ணுவாங்க. இப்போ ஒரே பாட்டுக்கு 4 பேர் பாடுறாங்க. ஆமா. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வரும். ஸோ இதை வந்து மியூசிக் வந்து இந்த இண்டஸ்ட்ரி அது வந்து ஒரு கரியர் ஆக்க முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக ஆக்க முடியும். பட் ஐ திங்க் இப்போ இருக்கிற ஜெனரேஷனை நான் வந்து குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. பட் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு அந்த ஃபோக்கஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. இப்போ நான்லாம் எப்படின்னா, ஐ ஒர்க் ஃபார் யூ ஆல்சோ. ஸோ வென் ஐ எம் பெர்ஃபார்மிங் ஃபார் அ ஷோ, ஐ ப்ரிப்பேர். I prepare. Like, I remember you telling me, Srileka, நீங்கள் சூப்பராக பாடுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, பட் யூ ஷுட் ஒர்க் a little bit more on your costumes-னு சொன்னீங்க. I still remember that. Okay. You mentioned that to me. Yeah. I was not so particular about makeup and clothing and stuff like that. But then, there was this person in my life, you, who came and told me that, no, this matters. So then, அன்னைக்கு எனக்கு அந்த ஒரு சின்ன லெசன் உங்ககிட்டயும் கிடைச்சது. I remember that even today. Right. So நான் என்ன நினைச்சேன்னா, it's like a package. Right. So you have to prepare yourself as a package. It's not இது ஜாஸ்தி அது ஜாஸ்தி அது கம்மி இது கம்மின்னு கிடையாது. ஒரு காம்பினேஷனாக வரும்போது, ஸ்ரீலேகா பாதசாரதி வரும்போது ஸ்டேஜில் அது ஒரு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு பேர் வந்து ஐ ஷுட் கெட். அவ்வளோதான். ஸோ இவங்க இது பாடுவாங்க, அவங்க இது பாடுவாங்க, ஹிந்தி பாடுவாங்க, பஞ்சாபி பாடுவாங்க, தமிழ் பாடுவாங்க, தெலுங்கு பாடுவாங்க, மலையாளம் பாடுவாங்க. ஸோ தட் கிவ்ஸ் மீ அ credibility இல்லையா? So I started banking on that, and I think it's important that today's generation should also focus on preparing themselves. Right. The correct way. இப்போ வந்து உங்களுக்கு வந்து பாடணும்னு ஆசை இருக்குது.
இண்டிபெண்டன்ட் மியூசிக் இஸ் ஆல்சோ கெட்டிங் வெரி பாப்புலர். நீங்க 4 வயசுலயே உங்களுக்கு நீங்க அவார்ட் வாங்கியிருக்கீங்க கர்நாடிக் மியூசிக்ல, ரைட்? Yeah. அப்படி இருக்கும்போது why can't you have you thought about doing independent music? I've thought, but then I'm very confused still what I should do exactly. ஏன்னா இப்போ வந்து it's a mixture of ஒரு பெரிய ஒரு இப்போ ரீசெண்டாக சாய் அபங்கர் வந்தார் இல்லையா? எஸ், கட்சி சேர. yeah. It was like a bang, like, what is this மாதிரி இருந்தது. And then Yes. when I see their videos I get very என்ன சொல்றது, impressed and very motivated. சின்ன பசங்க எவ்வளோ இப்படி யோசிக்கிறாங்க, நம்ம இதை யோசிக்கலையே அப்படின்னு தோணும். But then if I do that it might not work. So I'm still searching what I should do that will create an impact. Because there's a lot of expectation. Yeah. ஒரு இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க வந்து நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கும், they are very strong people, எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே நடக்கும், they are so privileged அப்படின்ற எண்ணங்கள் தான் இருக்குது. But there are a lot of struggles on a personal level as well. How do you traverse that? I'm very happy when I'm on stage. I'm very real when I'm on stage, when I'm singing, when I'm acting, when I'm performing, when I'm creating something new. That's it. That is Srilekha. So I tried doing other things. For example, I also learnt yoga. I'm a certified yoga trainer. Wow, okay. So 300 hours of yoga training I trained myself and I became a teacher. And yoga and music are very close to me. I think they connect my soul and body. Right. I'm very aligned when I do both. Okay. ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணேன். ஸோ இப்போ நான் பாட முடியும், நடிக்க முடியும், யோகா பண்ண முடியும். I can't host as well as you, but I can. But if I'm given a chance, ஒரு சும்மா ஒரு எமர்ஜென்சி இந்த ஷோவை கொஞ்சம் நடத்தி கொடுங்க, ஏதாவது பேசுங்கன்னா பேசிடுவேன். ஸோ ஐ கோ வித் த ஃப்ளோ. நான் இது பண்ண முடியாது, அதை பண்ண முடியாது, முடியாதுன்னு சொல்லவே மாட்டேன். ஸ்ரீராம் will keep telling me, நீ என்ன இது பண்றேன், அது பண்றேன், யூ ஷுட் நோ வாட் யூ டூயிங், Focus on one area. அப்படின்வாரு. நான் சொல்லேன் ஃபோக்கஸ் சிங்கிங், எனக்கு ஆக்டிங் தான். பட் இப்போ ஒரு சான்ஸ் ஒன்று வந்திருக்கு, இது வந்து வேற வழி இல்லை, பண்ணு அப்படின்னு, ஆங்கர் பண்ணு, இல்லை வந்து ஏதானும் ஆர்கனைஸ் பண்ணு அப்படின்னா ஐ டூ. பட் தென் ஐ நோ வாட் இஸ் மை ஆக்சுவல் ஒரு போலில் நம்ம வந்து ஸ்டாண்ட் பண்ணோம்னா அது சிங்கிங் தான். அண்ட் ஆக்டிங் இஸ் ஹெல்பிங் மீ டு பி அரவுண்ட். ஸோ நான் இதுக்கு வந்தபோது நான் என்ன நினச்சேன்னா, சரி நம்ம திருப்பி எல்லாரும் பார்ப்பாங்க, எனக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வரும். பிகாஸ் மை கான்ஃபிடென்ஸ் பிகேம் 0. ஸோ ஐ ஆக்சுவலி ஸ்டார்டட் ஃப்ரம் 0. 100லேருந்து 0க்கு வந்து திருப்பி இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். அது பெரிய ஸ்டெப் இல்லை? பெரிய ஸ்டெப் தான். நான் ஆரம்பிக்கணும், பரவாயில்ல. if I'm going to start from square oneன்றது. மாலினி, you won't believe when people see me, they say, மேடம் இங்கே பாடுறது இல்லையா? This is how they'll ask. What do you reply to such a person? It's அப்படி உள்ள போய் அப்படி குத்தும். யூனோ, இட்ஸ் லைக் யாரோ ஒரு டேகரை வச்சு இப்படி குத்துற மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ பாடுறது இல்லையா? வாட் ஆன்சர் வில் யூ கிவ்? இல்லைங்க பாடுறேங்க. என்ன பாடினீங்க லாஸ்டா அப்படி கேட்பாங்க. இல்லை இந்த பாட்டு பாடினேன், இப்போ ரீசெண்டாக துருவ நட்சத்திரத்தில் ஒரு பாட்டு வரப்போகுது, அந்த படம் ரிலீஸே ஆகலையே, உங்கள் வாய்ஸ் வருமா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ எனக்கு ஜாலியாக இருக்கும். இப்போலாம் ஜாலியாக இருக்கெல்லாம் கேட்குறதுக்கு. வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடுக்கு நான் வந்துட்டேன். முதல்லலாம் இல்லை, ஐ வில் க்ரை அண்ட் ஐல் கோ ஹோம் அண்ட் ஐல் டெல் ஸ்ரீராம், ஐயோ இந்த மாதிரி கேட்டாங்கடா, என்னடா சொல்லுறது, நான் இங்கேயும் வரலடா, என்னை கூப்பிடாதடா, பைத்தியக்காரி விடு, யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க, அதை யோசிச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். See, he has also had a very very difficult time in his career. அவர் ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்து வந்திருக்காரு. Right. So he knows the pain. So apropos, he'll also help me to lift myself up. When he falls, I will help him to come up. But நிறைய சண்டைகளும் வரும், நிறைய கம்பேரிசன்ஸ் வரும் அவரோட எனக்கு. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, ஹீ இஸ் வெரி பிஸி இல்லை சிங்கிங்கில். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் வில் ஆஸ்க், என்ன அவர் நிறைய பாடுறாரு, நீங்கள் பாடுறது இல்லை அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, அவர் பாடுறாரு, நானும் பாடுறேன், அவர் பாடுற விஷயம் வேறு, நான் பாடுற விஷயம் வேறு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சும் எனக்கு இருக்கும். பட் யா, டெஃபினெட்லி அப்பப்போ ஏதாவது ஒன்று தோணும்ல, என்னடா அது நமக்கே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தோணும். ஆனால் அவர் வந்து எப்படின்னா அது ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துப்பாரு. எனக்கு சில டைம் கொஞ்சம் கோவம் வந்துடும். I'll be like, இல்லை நான் வரல, நீ போ அப்படின்றவேன். So that kind of thing will happen. திருமணத்திற்கு முன், திருமணத்திற்கு பின் மாற்றங்கள் இருக்கா? டெஃபினட்டாக இருக்கு. What are the changes? Well,
I went through a lot of turmoils after I got married. Actually, I was very busy before I got married. 2006 we got married. And the samayatla I was really in my peak. So a lot of people asked me, enna indha samayathil neenga kalyanam panikringa? And many people felt that Sriram is not the correct match for me also. He also accepts it. But I think he is the best match for me, because if it was anybody else, they would have, I don't know, they smoke, they drink, they do so many things. It's unbelievable that he sings in a pub, a resto bar for so many years, but he doesn't smoke, he doesn't drink. It's difficult to have that kind of a control in life. So that's what attracted me to him. And என்னோட ஆனஸ்டியும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸும் என்னோட ஒர்க்கில் எனக்கு இருக்கிற அந்த லவ் தான் attracted him. So that's the kind of attraction we had. It was not like that rosy fantasy kind of a love. It was very practical. Basically, my father wanted me to get married and go to US. ஸோ நான் சொல்லிட்டேன், அப்பா நீ என்னை அங்கமிச்சிட்டேன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் எனக்கு கரியர்லாம் ஒன்றும் கிடையாது, நான் பாட முடியாது, இப்போ தான் நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டுருக்கேன், தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லி ஐ ஹட் ஆஸ்க்ட் ஹிம். பட் ஹீ செட் இல்லை, வயசாகிட்டுருக்கு, பண்ணணும். அண்ட் நான் கம்யூனிட்டி ஆல் லைக் 23, 24 பண்ணி பொட்டலம் கட்டி அனுப்பிச்சிருவாங்க யூஎஸ்க்கு. அவ்வளோதான். ஸோ பொண்ணு கல்யாணம் முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ தான் ஐ டிசைடட், இல்லை, ஐ ஹாவ் டு ஸ்டிக் அரவுண்ட் ஹியர் அண்ட் கெட் மேரிட் டு சம்படி ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மை ப்ரொஃபஷன். So it's not that Sriram and me were planning to get married, but on the samayathla vandu it so happened that we decided to get married. But before I got married, I had more freedom and more free-ஆ இருப்பேன் நான். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகம் கிடையாது, பிகாஸ் அப்பா எல்லாம் டெல்லியில் இருந்தாங்க, நான் இங்கே தனியாக இருந்தேன் வித் மை மாம். ஸோ ஃப்ரீடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது. ஆஃப்டர் ஐ காட் மேரிட், my mother-in-law got sick and then she passed away, and then I had to take care of my father-in-law for almost 12 years. And he was my big responsibility. So அந்த மாதிரி ஆகிடுது. வீட்டில் இருக்கணும், பார்த்துக்கணும், வெளியில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும்போது ஒரு எமர்ஜென்சி இருக்கும், வருவேன், ஸோ ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடும், அந்த மாதிரிலாம் நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. பட் ஐ ஃபாட் இட். It's not that I regret it, but yes, definitely before I got married, I feel freedom was a little bit more and responsibilities were lesser. But that's the condition for everybody, right? So now I don't regret it. And the time la konjam cope up panna kashtamā irundhathu, but now I feel proud of myself. I go for a movie alone. 2 படம் 3 படம்லாம் அப்படியே தொடர்ந்துலாம் பார்த்துருக்கேன். மூவி மேலே தனியாக உட்காந்து தியேட்டரில். I like to visit temples. போய் ஒரு ஓரமாக உட்காந்து அப்படியே தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அங்கே நடக்கிற விஷயம்லாம் அப்சர்வ் பண்ணுவேன். I learn a lot from watching people. I do that in my serials also. Self-love இப்போதான் started, Malini. இப்போதானே? இப்போ 5-6 years maybe. After I got into acting and stuff, இப்போதான் கொஞ்சம் self-love ஆரம்பிச்சிருக்கேன். I have a touch-up bag in which I have mirror. So many times I will look at the mirror and I will keep talking to it. I have cried, I have laughed, I've done many such things. Mirror helps me. எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்த ஒரு மியூசிக் டைரக்டரே பயங்கர ஒரு பெரிய ஷாக் எனக்கு கொடுத்துட்டாரு. அதுலேருந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை கம்மியாயிடுச்சு. ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கேன் ஷேர் இட், பட் தென் இட் வாஸ் நாட் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். குரல் வந்து நீ கிரியேட் பண்ணல. ஐ ஃபெல்ட் லைக் அ ஃபுட்பால்.